ஓசூர் மாநகராட்சி குடியிருப்பு பகுதி அருகே மின் மயானம் அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு. மாற்று இடத்தில் அமைக்க கோரி மாநகராட்சி ஆணையரிடம் பிஜேபி சார்பில் மனு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட 29வது வார்டு முல்லை நகர் பகுதியில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாநகராட்சி சார்பில் நவீன மின் மயானம் அமைக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு முல்லை நகர், சானசந்திரம், திருவிகா நகர், வஉசி நகர், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு உள்ளிட்டோர் குடியிருப்பு பகுதிகளை சேர்ந்த சுமார் 2000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் அருகாமையில் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் அலசநாத்தம் பகுதியில் ஏற்கனவே மின் மயானம் செயல்பட்டு வருகிறது. தற்பொழுது இங்கு அமைக்கப்பட்டு வரும் மின் மயானம் காரணமாக இந்த பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு இடையூறு மற்றும் பாதிப்பு ஏற்படும் என அப்பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அதன் அருகாமையிலேயே 2 அரசு பள்ளிகள், பொது சுகாதார நிலையம் மற்றும் பிரசித்தி பெற்ற காயத்ரி திருக்கோவிலும் அமைந்திருப்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் சூழலும் உள்ளது. எனவே இந்த மின் மயானத்தை இங்கிருந்து அப்புறப்படுத்தி மாற்று இடத்தை தேர்வு செய்து அமைக்க வேண்டும் என பிஜேபி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் எம் நாகராஜ் தலைமையில் அப்பகுதி குடியிருப்போர் நலசங்கம் உள்ளிட்டோர் மாநகராட்சி ஆணையர் ஸ்ரீகாந்திடம் கோரிக்கை மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி வளாகத்திற்கு வந்த மேயர் எஸ். சத்யாவை குடியிருப்பு பகுதி மக்கள் முற்றுகையிட்டு இந்த பிரச்சனை தொடர்பாக மாற்று இடத்தில் மின் மயானத்தை அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். இல்ல அது காயத்ரி அம்மா கோயிலா?